வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஜோதிடம் எப்படி உருவானது, ஜோதிடத்தின் வரலாறு என்ன, அதன் முக்கிய பிரிவுகள் என்ன என்பதை மிகவும் எளிமையாக இந்த வகுப்பில் பார்க்கப் போகிறோம். ஜோதிடம் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இருந்த ஒரு பழமையான அறிவியல். சில புராணங்களின்படி சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இந்த ஜோதிட ரகசியங்களை கூறினார். அதை முனிவர்கள் உலகிற்கு பரப்பினர். ஜோதிடத்தை உலகிற்கு பரப்பிய முக்கியமான 18 முனிவர்கள் உள்ளனர். அதில் பராசரர், வியாசர், நாரதர், வசிஷ்டர் போன்ற முனிவர்கள் முக்கியமானவர்கள். இவர்கள் எழுதிய நூல்கள் இன்று வரை ஜோதிடத்தின் அடிப்படையாக இருக்கின்றன. ஜோதிட வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் வராஹமிஹிரர். அவர் பல முக்கிய ஜோதிட நூல்களை எழுதியுள்ளார். அதனால் அவரை ஜோதிடத்தின் தந்தை என்றும் அழைக்கிறார்கள். ஜோதிடம் 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது: கணித ஸ்கந்தம், ஜாதக ஸ்கந்தம் மற்றும் சிம்ஹிதா ஸ்கந்தம். கணித ஸ்கந்தம் என்பது கிரக நிலைகள், பிறந்த நேர கணக்கீடுகள் மற்றும் கால கணிப்புகளைப் பற்றியது. ஜாதக ஸ்கந்தம் என்பது ஒருவரின் வாழ்க்கை பலன்கள், கிரக பலன்கள் மற்றும் கோச்சார பலன்களைப் பற்றியது. சிம்ஹிதா ஸ்கந்தம் என்பது முகூர்த்தம், வாஸ்து, ஆருடம் மற்றும் சமூக நிகழ்வுகளைப் பற்றியது. பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது 5 பறவைகளின் இயக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு நேரங்களை கணிக்கும் ஒரு பழமையான முறை. இப்படி ஜோதிடம் பல ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வந்த ஒரு மிகப்பெரிய அறிவியல். மற்ற ஜோதிட தலைப்புகளை அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.